வணக்கம். நான் வழக்கறிஞர் விக்னேஷ். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழ் கட்சி சார்பாக வேட்பாளராக முதன்முறையாக களமிறங்குகிறேன். முக்கியமா முதல் பிரச்சனை வந்து திருவண்ணாமலை டவுன் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசல். அண்ணாமலையார் கோயில் தான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புனிதமான இது. ஆனா அந்த அண்ணாமலையார் கோயில் உள்ளூர் வாசிகளே போக முடியாத அளவுக்கு இப்ப வந்து போக்குவரத்து நெரிசலும் சரி, உள்ள கோயில் உள்ள போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வெளிமாநில பக்தர்கள் வராங்க, காசு கொடுக்குறாங்க, ஏஜென்ட்டுங்க உள்ள கூட்டு போறாங்க. இதை வந்து கோயில் நிர்வாகமும் சரி, இந்த அரசாங்கமும் சரி ஒரு நெறிமுறைப்படுத்தவே இல்லை. மீண்டும் உள்ளூர் மக்கள் போராட வேண்டியதாக இருக்கு. நாங்க வந்தா கண்டிப்பா உள்ளூர் மக்களுக்கு ஒரு அதாவது குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அவங்க ஆதார் கார்டு காமிச்சு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி காலையில 6 to 8 மாலை 6 to 8 அந்த மாதிரி உள்ளூர் மக்கள் வந்து அண்ணாமலையார் தரிசனம் பண்றதுக்கான ஏற்பாடு செய்வோம். ரெண்டாவது, குப்பை மேலாண்மைன்றது திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு சுத்தமா என்னன்னு தெரியுமா தெரியாதானே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஈசான சுடுகாட்டான குப்பை கிடங்க ஆக்கி வச்சிருந்தாங்க. மக்கள் கொஞ்சம் போராடினதுக்கு அப்புறம் இப்ப எடுத்துட்டு போய் ஆடூர்ல புனல்காடு ஏரி பக்கத்துல கொட்டி நவீன குப்பை கிடங்கு மையம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு, குப்பை மேலாண்மை மையம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அது இதுவும் பண்ணாம அது அந்த ஏரியா நாசமாக்கிட்டு இருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, இங்க சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து விவசாய சார்ந்த இது பணிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்க ஒரு முறையான ஒரு எந்த வித நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையுமே கிடையாது. எதுவா இருந்தாலும் எல்லாருமே இங்க இருந்து படிச்சவங்க எல்லாருமே முதற்கொண்டு பெங்களூரு, சென்னை அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா முக்கியமா 2 பொறியியல் கல்லூரி இருக்கு. அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அந்த 2 பொறியியல் கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் எங்க வேலைக்கு போவாங்க? இப்ப அது கேட்டதுக்கு இப்ப இவர் அமைச்சராக இருக்கும்போது திடீர்னு வந்து சின்னதா டைடில் பார்க் கட்டுறாங்க. எங்க கட்டுறாங்கன்னு பார்த்தா சண்முக காலேஜ் பக்கத்துல ஒயின் ஷாப்பும் இருக்குது, டைடில் பார்க்கும் இருக்குது. ஒயின் ஷாப்புக்கு ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது, அங்க டைடில் பார்க் இருக்குது. அங்க ஒரு 200 மீட்டர் காலேஜ் இருக்குது. எதுக்கு அந்த இடத்துல ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க? சரி, அதை கூட விட்டுலாம். நேர திருமணங்க கோபத்துல இருந்து இப்படி வந்தீங்கன்னா காமராஜ் சிலை ஆப்போசிட்லயே ஒயின் ஷாப். படிதான்னு சொன்ன ஒரு பார்த்து எதிர்க்க வந்து ஒயின் ஷாப் வச்சு குடிடான்ட்டு நாட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இங்க திருவண்ணாமலையில் தான் வந்து நெல் உற்பத்தி அதிகமா இருக்கு. இப்ப அதை வந்து வெறும் நெல்லா வந்து போட்டா இவங்க வெறும் அது குவிண்டாலுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு அந்த விலையை மட்டும் தான் தராங்க. அந்த நெல்லை வந்து அடுத்து மதிப்பு கூட்டப்பட்ட அரிசியா மாத்தி அதை பேக் பண்ணி விற்கிறதுக்கான ஒரு நவீன தொழிற்சாலைகளை இங்கே ரெடி பண்ணி இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுப்போம்னு கிடையாது. நாங்க வந்தா கண்டிப்பா வந்து அதை வந்து நிறைவேற்றுவோம். விவசாயிகளுக்கு வந்து நாங்க அண்ணா ஆல்ரெடி சொன்னது ஆட்சி வரவில்லை. ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி, எல்லாருக்கும் வீட்டுக்கு வருவதற்கு அரசு வேலை. எங்களுடைய வாழ்க்கை பேர் நாம் தமிழர் விவசாய சின்னத்துக்கு.